ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். நல்லா மூடிக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு மூடி 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டதும் ஆறுனதும் இந்த தோல்லாம் எடுத்துருங்க. நல்லா நான் சுட எடுத்துருக்கேன், நீங்கள் ஆறுனதும் எடுங்க. எடுத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்வாக வந்துடும் நமக்கு. இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் 2லேருந்து நான் 1 எடுத்திருக்கேன். தாராளமாக இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டால் சீக்கிரம் நமக்கு வதங்கும். நமக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கினதும் பொடிசாக நறுக்குனா ஒரு தக்காளி, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்பிளே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அது நல்லா வதங்கட்டும். இப்போ பஜ்ஜி மாவுக்கு மாரி அது நம்ம பவுடர்லாம் சேர்த்துக்கிறோம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பஜ்ஜிக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அதே மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இல்லைனா கூட உங்கள் விருப்பம்தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் உப்பு உரப்பு எல்லாம் செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி விழுவாமல் நல்லா மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம மேஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காயட்டும். இப்போ ப்ரெட்டை இது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த மசாலா இது உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஸ்டஃபிங் மாரி நம்ம வச்சுக்கிட்டு ப்ரெட்டை இந்த மாரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டும். அந்த பஜ்ஜி மாவு மாதிரி பண்ண பார்த்தீங்களா, அந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சதும் எண்ணெயில் போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கரும் மாறிடுச்சு. சீக்கிரம் நமக்கு வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.